ஸோ பிக் பாஸ் இந்த வாரம் ஒரு எலிமினேஷனா டபுள் எலிமினேஷனான்றது தொடர்ந்து கேள்விகளாக வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி அதை பேஸ் பண்ணி நம்ம வீடியோ போட்டிருந்தாலும் தொடர்ந்து கமெண்ட் வருது. சில பேர் நம்பவும் மாட்டுறாங்க. அதையும் ஒரு பக்கம் கிளாரிஃபை பண்ணிடலாம். எப்போவுமே நம்ம சண்டேனா என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் இருக்கும். நமக்கு சோர்ஸ் வந்து கரெக்டாக சாட்டர்டே நைட் அந்த இன்ஃபோவை கொடுப்பாரு. அதை நம்ம கன்வே பண்ணிடுவோம். அதில் ஓட்டிங்கில் யார் யார் எந்த இடத்துல இருக்கா அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க, மறக்காமல் லைக் போட்டுருங்க மக்களே. ஸோ லைக்கை போட்டிங்கன்னா தான் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவும் பல பேருக்கு ரெக்கமெண்டேஷனில் காட்டும். தயவு செய்து லைக்கை போட்டுருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஸோ அஃபிஷியல் ஓட்டிங்கில் முதல் இடத்தில் முத்துக்குமார் அவர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, ஏன் முத்துக்குமாரை சேவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி பல கமெண்ட்ஸுமே எனக்கு வருது. என்னென்னா என்ன பண்ணுவாங்கன்னா, யார் அதிகமாக ஓட்டிங்கில் இருக்காங்களோ அந்த ப்ரொஜெக்ஷன் வீட்டுக்குள்ளே தெரிய வேண்டாம் அப்படின்றது தான் பேஸ் பிளான். ஸோ தெரிஞ்சால் கேம் விளையாட மாட்டாங்க, அடுத்த கட்ட தாக்கத்துக்கு போகாது அப்படின்றது. ஏன்னா இப்போ ஓட்டிங்கில் நம்ம தான் லீடிங் இருக்குன்னா அவர் கூட ஒரு கேமை விளையாடாமல் சேஃப் கேம் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதால ஸோ வெளியே இருக்கிற விஷயங்கள் வீட்டுக்குள்ளே தெரியக்கூடாதுன்ற மாதிரி இந்த விஷயங்கள் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கிளாப் பண்ணுறாங்களே, அந்த கிளாப்பு கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒன்று கிளாப் அடித்தா எல்லாருக்கும் அடிச்சிருங்க ஒரே மாதிரி, இல்லைனா எவனுக்கும் கிளாப் அடிக்காதீங்க. அப்படி இருந்தால் தான் வீட்டுக்குள்ளே எவன் ஃபஸ்ட்டு எவனுக்கு சப்போர்ட் இருக்குது இது எதுவுமே தெரியாது. இவனுக்கு சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சால் வீட்டுக்குள்ளே அந்த டைமென்ஷனே மாறும், கேம் பிளே வந்து அடி வாங்கும் அப்படின்றத என்னோட பாயிண்ட்டு. ஸோ அந்த கேட்டகரியில் மாற்றி மாற்றி சேவ் பண்ணுறதால அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டும் கேமில் பல மாற்றங்கள் டைமென்ஷனை உடைக்கிறதுக்கான முயற்சி தான். ஸோ இதெல்லாம் வரி பண்ணாதீங்க. அதில் முத்துக்குமார் முதலிடம். ரெண்டாவது இடம் சௌந்தர்யா. அதில் எந்த விதமான மாற்று கருத்தில் ரெண்டாவது சௌந்தர்யா. ஓகே, இதில் ரெண்டாவதான சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் தான் ஒரு மிகப்பெரிய காம்படிஷன். கோவாக்கில் இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேருக்கு பயங்கரமான காம்படிஷன் போயிட்டு இருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் எலமெண்ட் யாருன்னா, அப்படி ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா 4வது இடத்துல வந்திருக்கிறது யாருன்னா பவித்ரா அவர்கள். ஸோ போன வாரம் அவங்க முட்டையை முழுங்கின ஒரு ப்ரோமோவை போட்டு எங்க இருந்தேன்னா இங்கே ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி பவித்ரா எங்க இருந்தோ டப்பு 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 டப்புன்னு மேலே வந்து வேற லெவலாக வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ ஆனால் பவித்ரா நான் கூட பல இடங்களில் வந்து வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, நானும் முரண்பாடான கருத்துக்கள் நிறைய இடத்துல வச்சிருக்கேன். பட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அவங்களோட கிராஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்க, பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். டாஸ்கில் செம்மையாக இன்க்ரீஸ் ஆகுது. பட் இன்னும் வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு நல்ல காம்படிட்டரா டஃப்பான ஒரு சேலஞ்சராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தீபக்கோட கவு இந்த அளவுக்கு மேலே போகுதுன்னா அவர் ஆக்டிவும் சூப்பராக ஆகிட்டாரு, பேசவும் ஆரம்பிச்சார், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஸோ பவித்ரா அதை பண்ணால் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 5வது இடம் ராணவ். அவருக்கு வீட்டுக்குள்ளே கேம் விளையாடுறாங்களோ இல்லையோ, ஆனால் வீட்டுக்கு வெளில பயங்கரமான கேம் விளையாடுறாங்க. அவர் வீட்டுக்குள்ளே ஏதாவது பண்ணிட்டு சாரி பூரின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிருப்பாரு, ஆனால் வீட்டுக்கு வெளில வேற மாதிரி பண்ணுறாங்க. 6வது இடம் மஞ்சுரி. ஸோ மஞ்சுரியும் ஏதோ நெகட்டிவாக பாசிட்டிவ் அவங்க பண்ணுறத ஒன்று பண்ணிருந்தாங்க. இந்த வாரம் அவங்களுக்கான அப்ரிசியேஷன் எங்கேயோ போயிடுச்சு, வேற லெவலான அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு மஞ்சுரிக்கு. ஓகே, அடுத்து ராயன் 6வது இடத்துல இருக்கார் ராயன். ஸோ ராயன் வந்து இந்த வாரம் டவுனு தான், எதுவுமே பெருசாக பண்ண மாதிரி எனக்கு தெரில. ஸோ அவர் எப்படியே சைலண்ட்டாக விட்டு முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சத்யா அவர்கள். அது சத்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சலாக பண்ணார், டெவிலாக எதுவும் பண்ண தெரில. அவர் வந்து ஒரு ஃப்ரீயாக கோட்டாவில் இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அடுத்தது தர்ஷிகா. எங்கள் நடுவில் ரஞ்சித்தோட பேர் மறந்துட்டுங்க. சத்யாவுக்கு அப்புறம் ரஞ்சித் வருவார், ரஞ்சித். ஓகே, அதுக்கப்புறம் தர்ஷிகா கிரிஞ்சு கப்பல் கண்டென்ட் வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க, இது ஒரு பக்கம். அடுத்ததாக சாச்சனா. ஸோ சாச்சனா தான் அந்த எலிமினேட்டருக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. சாச்சனாவுக்கும் ஆனந்திக்கும் டஃப் காம்படிஷன் போயிருக்குது அப்படின்றதா. தர்ஷிகா சாச்சனா ஆனந்திக்கு தான் டஃப் காம்படிஷன். ஒரு பக்கம் தர்ஷிகா வந்து லவ் கண்டென்ட்ன்றதால ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க சாச்சனா கீழே வந்து ஆனந்தி அவர்கள். ஸோ அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நமக்கு சண்டே எபிசோடில் முதல் எலிமினேஷனாக நடக்க போகிற நபர் வந்து ஆனந்தி அவர்கள். ஃபஸ்ட்டு எலிமினேஷன் ஆனந்தி தான் எலிமினேட் ஆக போறாங்க. ஓகே, ஆனந்தி ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் ஆகுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்க சிச்சுவேஷன்ல ஹாப்பியா சாச்சனால அப்பா ஒரு வாரம் நாமினேஷன் ஃப்ரீ இருந்து தப்பிச்சிட்டோம், எஸ்கேப் ஆயிட்டோன்ற மாதிரி ஒரு மூச்சை விட்டுருப்பாங்க, பெருமூச்சை விட்டுருப்பாங்க. உடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஆனந்தி எலிமினேட் பண்ணிட்டு திரும்ப விஜய் சேதுபதி உள்ள வந்து ஸோ ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி கண்ணா 2 லட்டு தின்னியா அப்படின்னு ஆசையா, சரி கண்ணால் 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் உள்ள வந்துட்டு அடுத்து சாச்சனா எவிக்டட் அப்படின்னும் போது சாச்சனாவே ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆயிடுவாங்க. என்னது நானா அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவத்தில் தான் இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எதிர்பார்க்கல, பல பேர் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அப்படியா சொல்கிறீங்க? ஏன்னா நான் கெஸ் பண்ணுங்க, இதை வந்து நான் பல நாளாக சொல்லிட்டு இருந்தேன். நான் இன்றைக்கி சாயங்கால காலையிலேயே சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் சாட்டர்டேவோட ஃபஸ்ட் வீடியோ எடுத்து பாருங்கள், என்னோட கெஸ்ஸில் அந்த இமேஜே பார்த்தீங்கன்னா சாச்சனா மற்றும் ஆனந்தியா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கான வேவ்ஸ் ஏதோ எனக்கு தெரியுதுன்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன எல்லாரும் கலாச்சிட்டு இருந்தீங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது உண்மையாகி ஸோ இந்த 2 பேரும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறினாங்க. இதில் என்ன அல்டிமேட் என்னென்னா, கேம் விளையாடுறவங்க வெளியே போகிறாங்க, கேமை விளையாடாமல் வீட்டுக்குள்ளே எதுக்கு தான் சத்தியா இருக்காருன்னு தெரில. ரஞ்சித் சார்லாம் என்ன பண்ணாலும் அவருடைய கேமில் மாட்ட
மாற்றமே இருக்காது. அவரெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஏதோ சாச்சனாக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட்லேருந்து கொஞ்சம் மாறுச்சு, ஒரு நல்ல பாசிட்டிவாக சேஞ்ச் மாறிட்டு வந்த சுச்சுவேஷனில் கரெக்டாக எடுத்துட்டாங்க. பட் எனிவே அவங்க இருந்தால் கேமில் ஏதோ ஒரு ரீதியில் இம்பாக்ட் இருக்கும். அதுக்கு இந்த சத்யாவை கம்பேர் பண்ணும்போது தான் நான் யோசித்தேன். பட் எனிவே வேறு என்ன சொல்கிறது, ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஃபியூச்சர் அப்படின்றதா சொல்ல தோணுது. ஆனந்தி மற்றும் சாச்சனா இதுதான் கரெக்டான சுச்சுவேஷன்ற மாதிரி வெளியேற்றிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பேரோட எலிமினேஷனும் நீங்கள் என்ஜாய் பண்ணுற எலிமினேஷனாக தான் இருக்குது. அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்டில் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.